ஹலோ எவ்ரிஒன். இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான செஷன் பண்ண போறோம். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் மெகா டாசியர் 1 ஏப்ரல் 2026 டேட்டா வச்சு ஒரு முழுமையான அனாலிசிஸ். எந்த ஒரு லெங்தி இன்ட்ரோடக்ஷனும் இல்லாம ஸ்ட்ரெயிட்டா நம்ம கண்டென்ட்குள்ள போயிடலாம். கண்டிப்பா. நீங்க யூபிஎஸ்சி, பேங்கிங், எஸ்எஸ்சி இல்ல ரெகுலேட்டரி பாடி எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா, இந்த செஷன் உங்களுக்கு ஒரு 100% காம்ப்ரஹென்சிவ் டேட்டா கேப்சரா இருக்கும். நிறைய எண்கள், நிறைய ஃபேக்ட்ஸ் இன்னைக்கு நாம கவர் பண்ண போறோம். எக்ஸாக்ட்லி. நாம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி டெய்லி அப்டேட்ஸ் அண்ட் ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற டெலிகிராம் சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. சரி, ஃபர்ஸ்ட் நாம ரிப்போர்ட்ஸ் அண்ட் கமிட்டிஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். என்எஸ்ஓவோட எனர்ஜி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்தியா 2026 33rd எடிஷன் ரிப்போர்ட் வந்திருக்கு. ஆமா, இதுல மோய்ஸ்பி FY25 டேட்டா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இந்தியாவோட டோட்டல் ஆர்இ பொட்டென்ஷியல் வந்து 47,40,443 MW இருக்கு. இதுல சோலார் மட்டுமே 33,43,378 MW, அதாவது கிட்டத்தட்ட 71%. வாவ், 71% சோலார் மட்டுமேவா? ஆமா. அண்ட் விண்ட் வந்து 11,63,856 MW இருக்கு. லார்ஜ் ஹைட்ரோ பாத்தீங்கன்னா 1,33,410 MW. இந்த நம்பர்ஸ் எல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம். கரெக்ட். இதுல இன்னொரு முக்கியமான டேட்டா இருக்கு. செக்டார் கிரெடிட் ஃப்ளோ வந்து 6x சர்ஜ் ஆகியிருக்கு. 6 டைம்ஸா? ஆமா. 2021ல rupees 1,688 crores-ஆ இருந்தது. 2025ல rupees 10,325 crores-ஆ உயர்ந்திருக்கு. அண்ட் இதுல greater than 70% வெறும் 6 ஸ்டேட்ஸ்ல மட்டும்தான் குவிஞ்சிருக்கு. அது எந்தெந்த ஸ்டேட்ஸ்? RJ 23.7%, MH 14.26%, GJ 9.1%, AP 9.1%, KA 8.59% and MP 8.09%. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டெஃபினெட்லி. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம யுனெஸ்கோ ஜெம் ரிப்போர்ட் 2026 பத்தி பார்க்கலாம். இதோட டைட்டில் வந்து அக்சஸ் அண்ட் எக்விட்டி கவுண்ட் டவுன் டு 2030, அதாவது SDG 4. ஓகே, இதுல குளோபல் என்ரோல்மெண்ட் எப்படி இருக்கு? அதுதான் ஆச்சரியம். குளோபல் என்ரோல்மெண்ட் இப்போ 4 பில்லியனா இருக்கு. 2000க்கு அப்புறம் ஒரு +327 மில்லியன், அதாவது 30% இன்க்ரீஸ் நடந்திருக்கு. ப்ரீ பிரைமரியில +45% அண்ட் போஸ்ட் செகண்டரியில +161% இன்க்ரீஸ். நம்பர்ஸ் பார்க்க நல்லா இருந்தாலும் ஒரு வருத்தமான விஷயமும் இருக்கு. ஸ்கூல் ஏஜ் சில்ட்ரன் அவுட் ஆஃப் ஸ்கூல் டேட்டா பாத்தீங்கன்னா 1 in 6 இருக்கு. ஓ, 6ல் ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போறது இல்லையா? ஆமா, ஒரு 273 மில்லியன் பேஸ் நம்பர் இருக்கு. பிளஸ் வெஸ்ட் ஏஷியா மாதிரி கான்ஃப்ளிக்ட் ஜோன்ஸ்ல ஒரு 13 மில்லியன் குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. தட்ஸ் சேட். ஆனா பாசிட்டிவ் சைடு பாத்தீங்கன்னா 25 சில்ட்ரன் என்டர் ஸ்கூல் எவ்ரி மினிட். பிரைமரி 77%ல இருந்து 88% ஆயிருக்கு. லோவர் செக் 60%ல இருந்து 78% அண்ட் அப்பர் செக் 37%ல இருந்து 61% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா ஒரு கவலையான விஷயம் என்னன்னா, யூனிவர்சல் கம்ப்ளீஷன், அதாவது 95% கம்ப்ளீஷன் டார்கெட் வந்து 2105 வரைக்கும் டிலே ஆயிருக்கு. 2010. That's why ரொம்ப லாங் டைம் லைன். ஓகே, let's move on to legal and regulatory amendments. Insolvency and Bankruptcy Code, அதாவது IBC Amendment Bill 2026 பத்தி பேசலாம். இதுல மெயின் ஃபோக்கஸ் என்ன? இதோட கோர் மேண்டேட் என்னன்னா, admission of insolvency apps strictly within 14 days of default. இது ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா கொண்டு வந்திருக்காங்க. இதுல சில நியூ மெக்கானிசம்ஸ் அண்ட் எக்ஸம்ப்ஷன்ஸ் கூட கொண்டு வந்திருக்காங்க, ரைட்? எக்ஸாக்ட்லி. அதாவது இது எனேபிள்ஸ் குரூப் இன்சால்வென்சி, கிராஸ் பார்டர் இன்சால்வென்சி, அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட்ஸ், டெட்டர் இன் பொசஷன் அண்ட் கிரெடிட்டர் இன் கண்ட்ரோல் மாடல்ஸ். இதுல ரொம்ப முக்கியமானது ஒர்க்மென் டியூஸ் ரீடெயின் அப்சல்யூட் ப்ரியாரிட்டி. ஆமா, ஒர்க்கர்ஸோட பணம் ஃபர்ஸ்ட் செட்டில் ஆகணும். இதோட ஹிஸ்டாரிக்கல் ட்ராக் ரெக்கார்ட் எப்படி இருக்கு? 1376 companies resolved and Rs 4.11 lakh crore recovered. இது over half of India's NPAs சால்வ் பண்ணிருக்கு. That's a huge impact. சரி, அடுத்து சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் 2026 MOEFCC நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. Jan 27, 2026 நோட்டிஃபை பண்ணி எஃபெக்டிவ் April 1, 2026 இதுல மேண்டேட்ஸ் 4 ஸ்ட்ரீம் செக்ரிகேஷன் கொண்டு வந்திருக்காங்க. வெட், பயோ, ட்ரை ரீசைக்கிளபிள், சானிட்டரி அண்ட் ஸ்பெஷல் கேர். இதுல இன்ஸ்டிடியூஷனல் மேண்டேட்ஸ்ல ஒரு புது விஷயம் வந்திருக்கு. EBWGR, அதாவது எக்ஸ்டெண்டட் பல்க் வேஸ்ட் ஜெனரேட்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது சென்ட்ரலைஸ்ட் ஆன்லைன் ட்ராக்கிங் மூலமா கண்காணிக்க போறாங்க. இதுல இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஏதாச்சும் டார்கெட்ஸ் இருக்கா? ஆமா, இண்டஸ்ட்ரியல் டார்கெட்ஸ்ல ரிஃப்யூஸ் டிரைவ்ட் ஃபியூல், அதாவது RDF சப்ஸ்டிடியூஷன் இன் சிமெண்ட் அண்ட் எனர்ஜி பிளான்ட்ஸ் வந்து 5%ல இருந்து 15%க்கு ரைஸ் ஆகணும் within 6 years.
இது எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நோட்டட். ஓகே, நேஷனல் ஈவெண்ட்ஸ் அண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் பத்தி பேசலாம். சென்சஸ் 2027 வரப்போகுது. இது 16th ஓவரால் அண்ட் 8th போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் சென்சஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபுல்லி டிஜிட்டல் சென்சஸ் இல்லையா? ஆமா. இதோட ஃபேஸ் 1 வந்து ஹவுஸ் லிஸ்டிங் அண்ட் ஹவுசிங். இது ஏப்ரல் 1லேருந்து செப்டம்பர் 30, 2026 வரைக்கும் நடக்கும். இதுல 15 days ஆன்லைன் செல்ஃப் என்யூமரேஷன் அண்ட் 30 days டோர் டு டோர் கலெக்ஷன் இருக்கும். அப்புறம் ஃபேஸ் 2 பாப்புலேஷன் சென்சஸ் வந்து February 2027ல நடக்கும். வாவ், டிஜிட்டல் சென்சஸ் கண்டிப்பா ஒரு கேம் சேஞ்சரா இருக்கும். இன்னொரு ஈவெண்ட் என்னன்னா சம்ராபதி மியூசியம். இது எங்க லொகேட் ஆயிருக்கு? ஸ்ரீ மகாவீர் ஜெயின் ஆராதனா கேந்திரா, கோபா, காந்திநகர், குஜராத்ல இருக்கு. இத PM மோடி மகாவீர் ஜெயந்தி அன்னிக்கு ஓபன் பண்ணாரு. இதுல என்ன ஸ்பெஷாலிட்டி? இதுல 7 கேலரிஸ் அண்ட் 2000 ரேர் ஆர்டிஃபேக்ட்ஸ் இருக்கு. தீர்த்தங்கர ஐடல்ஸ், மேனுஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் இருக்கு. நேம்சேக் வந்து சம்பிரபதி 224-215 BCE ரூலர். இவரை அசோகாக்கு கம்பேர் பண்ணுவாங்க ஃபார் ஸ்ப்ரெடிங் ஜெயினிசம் அண்ட் அஹிம்சா. நைஸ் ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட். அடுத்தது இந்தியா ஃபார்மா 2026 9th எடிஷன். இது ஏப்ரல் 13, 14, 2026 நியூ டெல்லியில நடக்குது. ஆர்கனைசர்ஸ் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபார்மசியூட்டிகல்ஸ் FICCI, அதாவது எஸ்டாப்ளிஷ்ட் 1927, அண்ட் IPA, அதாவது இந்தியன் ஃபார்மசியூட்டிக்கல் அலையன்ஸ். இதோட தீம் என்ன? டிஸ்கவர் இன் இந்தியா, லீப்ஃப்ராகிங் லைஃப் சயின்சஸ் இன்னோவேஷன். சூப்பர். நெக்ஸ்ட் RBI அண்ட் ஃபினான்ஷியல் ஃப்ரேம்வொர்க்ஸ் போலாம். RBI பேமெண்ட்ஸ் விஷன் 2028 ஷேப்பிங் இந்தியாஸ் பேமெண்ட் ஃப்ரண்டியர் ரிலீஸ் ஆயிருக்கு. இதோட டைம் லைன் எப்படி செட் பண்ணிருக்காங்க? 3-year ரோட் மேப் டு December 2028. இதுல 15 கீ இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கு. மேஜர் டெக் இன்ட்ரோடக்ஷன்ஸ் பத்தி சொல்லுங்க. ஏன்னா ஸ்விட்ச் ஆன் ஆஃப் ஃபெசிலிட்டி ஃபார் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் பத்தி நான் படிச்சேன். ஆமா, அது போக பாஸ், அதாவது பேமெண்ட் ஸ்விட்சிங் சர்வீஸ் கொண்டு வராங்க. இது சென்ட்ரலைஸ்ட் மேண்டேட் மேனேஜ்மெண்ட் ஃபார் பேங்க் அக்கவுண்ட் போர்ட்டபிலிட்டி. அதாவது உங்களோட சாலரிஸ், EMIs எல்லாம் ஈஸியா போர்ட் பண்ணிக்கலாம். தட்ஸ் ரியலி இன்னோவேட்டிவ். அப்புறம் ஃப்ரேம்வொர்க் அப்கிரேட்ஸ்ல SRF, அதாவது ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃப்ரேம்வொர்க் ஃபார் ஃப்ராட் லயபிலிட்டி அண்ட் சிங்கிள் விண்டோ கிராஸ் பார்டர் பேமெண்ட் ஃப்ரேம்வொர்க் கொண்டு வந்திருக்காங்க. இது G20 அலைன்ட். மார்க்கெட் இன்டகிரேஷன்ஸ்ல TREDS இன்டர்ஆபரபிலிட்டி ஃபார் MSME இன்வாய்ஸ் ஃபினான்சிங் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஓகே. அண்ட் ரிவைஸ்ட் CME, அதாவது கேபிட்டல் மார்க்கெட் எக்ஸ்போஷர் ஃப்ரேம்வொர்க் பத்தி பார்த்தோம்னா இதோட டெட்லைன் 3 months புஷ் பண்ணி July 1, 2026க்கு மாத்திருக்காங்க. இதுல லெண்டிங் லிமிட்ஸ் எப்படி மாத்திருக்காங்கன்னா, லோன்ஸ் அகேன்ஸ்ட் செக்யூரிட்டிஸ் capped at 1 crore per individual and IPO, FPO, ESOP loans capped at 25 lakh. அக்விசிஷன் ஃபைனான்ஸ் பத்தி என்ன சொல்லிருக்காங்க? Acquisition finance ஓட definition modified to include mergers and amalgamations, and it is restricted exclusively to gaining control of non-financial targets. Banking aspirants இதை ரொம்ப கவனமா நோட் பண்ணிக்கணும். கண்டிப்பா. ஓகே, இப்போ பெனல்டிஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் பத்தி பேசலாம். RBI சில பெரிய ஃபைன்ஸ் போட்டிருக்காங்க. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு ₹95.40 lakh அபராதம். ஓ, என்ன ரீசன்? Under Sec 47A1C, 46(4)I, 51(1) of BR Act 1949. Violations பாத்தீங்கன்னா failed 10-day shadow reversal for unauthorized e-transactions, lack of 24/7 reporting channel, and manual intervention in IRACP for KCC accounts. I see. IRDAயும் சில ஃபைன்ஸ் போட்டிருக்காங்க. ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்க்கு ₹31.80 lakh ஃபைன். இதுக்கு என்ன காரணம்? Non-compliance in disclosures in financial statements FY 2025 based on ISC 2025 as of March 21, 2025. ஓகே, IRDI வேற எதுவும் புது மேண்டேட் கொடுத்திருக்காங்களா? ஆமா, all insurers must adopt Ind AS by April 1, 2026 and இதுக்கு requires parallel reporting for 2 years. That's a big update. அடுத்து ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் Q1 FY 27 பார்த்தரலாம். இஷ்யூவர் வந்து MOF DEA பட்ஜெட் டிவிஷன். ரேட்ஸ் unchanged. நம்பர் சொல்லுங்க. சுகன்யா சம்ருத்தி SSY 8.2%. இது EEE டாக்ஸ் ஃப்ரீ, மேக்ஸ் 150 லட்சம். சீனியர் சிட்டிசன் SCSS 8.2%. நேஷனல் சேவிங் சர்ட் NSC 7.7% with a 5-year lock. Kisan Vikas Patra, KVP, 7.5%, doubles in 115 months. And Public Provident Fund, PPF, 7.1%. ஓகே, ரேட்ஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க.
நெக்ஸ்ட் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் கிரெடிட் சிஸ்டம்ஸ் பத்தி பார்க்கலாம். ஜென் சமர்த் போர்ட்டல் லான்ச்ட் June 6, 2022. இதோட ஸ்கேல் எப்படி இருக்கு? 15 கிரெடிட் லிங்க் ஸ்கீம்ஸ் இதுல இருக்கு. PMMY, SVயாநிதி, PMEGP, AIF, KCC, நமஸ்தே மாதிரி நிறைய. இது 8 லாங்குவேஜஸ்ல அவைலபிள் அண்ட் 254 lenders onboarded. வாவ், த்ரூபுட் நம்பர்ஸ் ஏதாவது இருக்கா? ஆமா, 41.14 lakh அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு. அதாவது 1.06 lakh crore. அதுல அப்ரூவ்ட் வந்து 35.07 lakhs, which is 84,365.55 crore. அவ்வளோ பெரிய வால்யூம் எப்படி ஹேண்டில் பண்றாங்க? Because of API integrations, CBDT, GST, UDM, NESL, UIDA, CIBIL, AgriStack, ePatchan எல்லாம் இன்டிகிரேட் பண்ணிருக்காங்க. சூப்பர். KCC அதாவது கிசான் கிரெடிட் கார்டு சிஸ்டம் என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் பத்தி சொல்லுங்க. PSL norms and limits பாத்தீங்கன்னா 18% ANBC to Agri, 10% sub-target for small and marginal farmers, அதாவது SMFs. Collateral free limit வந்து RS 1.60L இருந்து RS 2.00L ரேஸ் பண்ணிருக்காங்க. WEF Jan 1, 2025. இதுல ரேட் டைனாமிக்ஸ் அதாவது MISS ரொம்ப முக்கியம். 7% ஷார்ட் டேர்ம் லோன் ரெடியூசஸ் டு 4% எஃபெக்டிவ் ரேட். ஏன்னா இதுல 3% ப்ராம்ப்ட் ரீபேமெண்ட் இன்சென்டிவ் இருக்கு. கரெக்ட். அண்ட் கிரீவன்ஸ் நெட்வொர்க்குக்காக RBI லீட் பேங்க் ஸ்கீம் LDM மீட்டிங்ஸ் ஃப்ரம் April 2025, இன்டிகிரேட்டட் ஒம்புஸ்மன் எஃபெக்ட் July 1, 2026 அண்ட் CPGRM இருக்கு. இத தேர்வர்கள் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். நைஸ். அடுத்து நேஷனல் ஸ்கீம்ஸ் அப்டேட் பத்தி பேசலாம். PM E-Drive ஸ்கீம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வந்தது. இதோட பட்ஜெட் RS 10,900 கோடி. இதோட ஸ்டேட்டஸ் என்ன இப்போ? E2W டிமாண்ட் சப்சிடி வந்து July 31, 2026 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஆனா ஓவரால் ஸ்கீம் ரன்ஸ் டு March 31, 2028. ஃபைனான்ஷியல்ஸ் பிரேக் டவுன் எப்படி? RS 3,679 crore demand incentives and 7,171 crore for e-buses and charging. இதோட மெக்கானிக்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். சப்சிடி ஆஃப் 2,500 per kilowatt, capped at 5,000 per vehicle for models up to 1.5 lakhs. இது வாஹன் போர்ட்டல் வழியா ரூட் பண்ணுவாங்க. ஓகே, டார்கெட்ஸ் வந்து 24.79 L E2Ws, right? 22.12 LEVs sold by Jan 26னு டேட்டா சொல்லுது. எக்ஸாக்ட்லி. நெக்ஸ்ட் PM குசும் ஸ்கீம் MNREல 2019ல லான்ச் பண்ணது. இத பத்தி சொல்லுங்க. இதோட திறன் வந்து 34,800 மெகாவாட். ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா கமிஷனிங் டெட்லைன் வந்து March 31, 2027 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க for PPAs or LOIs signed by December 31, 2025. இதுக்கு சென்ட்ரல் அசிஸ்டன்ஸ் எவ்ளோ? RS 34,422 crore. ஃபண்டிங் ரேஷியோ வந்து 30% சென்டர், 30% ஸ்டேட் அண்ட் 40% ஃபார்மர். கிரேட். மேட்டியோட ECMS 4th tranche பத்தி பார்த்தோனா பட்ஜெட் RS 7,104 crore, tranche for approvals வந்து 29 projects, production 84,515 crore and jobs வந்து 14,246. Total ECMS to date எவ்வளோ applications? 75 apps, rupees 61,671 crore investment, coverage 16 products. Focus areas பாத்தீங்கன்னா rupees 1,683 crore in capital goods and 1,350 crore in displays. டிஃபென்ஸ் செக்டார்ல டிஃபென்ஸ் அக்விசிஷன் கவுன்சில் சேர் வந்து ராஜ்நாத் சிங். இவங்க பெரிய அப்ரூவல்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆமா, கரண்ட் AON வந்து rupees 2.38 lakh crore. FY 25-26 ரெக்கார்ட் பாத்தீங்கன்னா 55 AONs, which is 6.73 LY crore and 503 capital contracts, that is 2.28 LY crore. இதுதான் highest ever. இதோட procurement matrix ரொம்ப கிளியரா கொடுத்திருக்காங்க. இந்தியன் ஆர்மிக்கு ஏர் டிஃபென்ஸ் ட்ராக்ட் சிஸ்டம், ஆர்மர்ட் பியர்சிங் டேங்க் அமோ, ஹை கெப்பாசிட்டி ரேடியோ ரிலே, தனுஷ் கன் சிஸ்டம் அண்ட் ரன்வே இண்டிபெண்டன்ட் ஏரியல் சர்வைலன்ஸ். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு என்ன ப்ரொக்யூர் பண்றாங்க? மீடியம் டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட் to replace AN-32 and IL-76, S-400 long-range SAM, remotely piloted strike aircraft, and Su-30 aero engine overhaul. இந்தியன் கோஸ்ட் கார்டுக்கு Heavy duty air cushion vehicles. மாரன் BL கான்ட்ராக்ட் ஒன்னு சைன் ஆயிருக்கே. ஆமா, 1,950 crores contract for 2 mountain radars for IAF. இது indigenously designed by DRDO LRDE under by Indian IDDM category. அமேசிங். அடுத்து நேவல் டெலிவரிஸ் பத்தி பார்க்கலாம்.
GRSE Kolkata delivers 3 frontline platforms to the Indian Navy. அதுல வெசல் 1 என்ன? INS Dunagiri Yard 3023. இது 5th ship of Nilgiri class Project 17A stealth frigate. 75% indigenous. இதோட எஃபிஷியன்சி ரொம்ப பெருசா பேசப்படுது. ஆமா. Built in 80 months compared to 93 months for the first ship. இதோட legacy வந்து reincarnation of Leander class Danagiri 1977 to 2010. Weapon suite பாத்தீங்கன்னா BrahMos SSM, MF Star Radar, MRSAM, 76mm SRGM and close-in weapon systems. வாவ், மீதி 2 வெசல்ஸ் பாத்தீங்கன்னா வெசல் 2 வந்து INS அக்ரே, 4th of 8 ASW SWC, அதாவது ஆன்டி சப்மரீன் வார்ஃபேர் ஷாலோ வாட்டர் கிராஃப்ட். லென்த் 77 மீட்டர், வாட்டர் ஜெட் ப்ரொபல்ஷன். ஸ்பெக்ஸ் வந்து ஓவர் 80% இண்டிஜினஸ் அண்ட் கம்ப்ளைஸ் வித் IRS ரூல்ஸ். இது 1241 PE கிளாஸ் பெட்ரோல் வெசலை ரீப்ளேஸ் பண்ணுது. And vessel 3? INS Sanchodhak, Yard 3028. இது 4th and final survey vessel, large, SVL. Enhances hydrographic capabilities. Superb. அடுத்த டெக்னாலஜிக்கல் இனோவேஷன்ஸ் போலாம். Innovation 1 வந்து biobitumen from lignocellulosic biomass. Developers யாரு? CSIR CRI Delhi and CSIR IIP Dehradun. இவங்க 600 m tons of annual crop residue thermochemical pyrolysis process மூலமா மாத்தி replaces 30% of conventional bitumen னு ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இதோட எக்கனாமிக் இம்பாக்ட் ரொம்ப ஹியூஜ். சேவ்ஸ் rupees 40,000 crore annual import bill. ஏன்னா இந்தியா கன்சியூம்ஸ் 88 lakh tons, ஆனா imports 50-58%. And environmental impact பாத்தீங்கன்னா directly combat stubble burning pollution. Wow! Innovation 2 பாத்தீங்கன்னா Tech Mahindra and IIT Bombay Digital Twin Project. Creation of a 3D digital twin for the IIT B Gymkhana building. Tech stackல BIM integration, IoT sensors, spatial data mapping and cloud-based visualization யூஸ் பண்ணிருக்காங்க. இதோட அவுட்கம் வந்து ரியல் டைம் ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸ் அண்ட் a benchmark model for smart campus infrastructure. That's fascinating. Next, cross-sector partnerships and collaborative innovation networks. First, Ayush language translation. என்டிட்டிஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா CCRAS, Ministry of Ayush and Anuvadini AI, அதாவது AICTE and MOE. Outcome என்னன்னா translating evidence-based Ayurveda research, அதாவது CCRAS bulletin, into 13 regional languages, including Hindi, using AI voice-to-voice translation. Signatories வந்து DG Vaidya Rabinarayan Acharya and CEO Dr. Buddha Chandrasekhara. செகண்ட் பார்ட்னர்ஷிப் வந்து ஏவியேஷன் ஸ்கில்லிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், DGCA, MOCA and Gati Shakti Vishwavidyalaya, GSV, MOAR. இதுல launching a 3-year BSc in Aviation Maintenance Engineering, AME, starting Aug 2026. Aligns with CAR 66 and 147. ENA prepares for 240 MROs, 1,700 aircraft orders, and demand for 10 to 12K pilots by 2036. தேர்ட் வந்து சயின்ஸ் கம்யூனிகேஷன் ஃப்ரேம்வொர்க், SCP, Science City of AP and CSIR, NISCAR, formed 2021 via NISCAR and NISTAR's merger. 5-year non-financial MOU for evidence-based policymaking, STI. Nodal officers Dr. Geeta Vani Rayasam, Dr. Yogesh Suman, Dr. N.K. Prasanna. ஓகே, இப்போ ஸ்டேட் ஸ்கீம்ஸ் அண்ட் குளோபல் கான்ஃபரன்சஸும் பார்த்துடலாம். பஞ்சாப் MMDSY ஸ்கீம், முக்கிய மந்திரி மாவான் தீயன் சத்கார் யோஜனா. ஃபினான்ஷியல்ஸ் வந்து 9,300 crore பட்ஜெட், FY27. டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர். Beneficiaries யாரு? Covers around 97% of adult female registered voters. Payout வந்து ₹1,000 per month for general and ₹1,500 per month for SC women. Super. And World Buddhist Peace Conference 2026. Location March 27-29 in Hyderabad and Buddhavanam, 274 acres, Telangana. Organizers வந்து Buddhavanam and Vietnam Buddhist Sangha. Outcomes பாத்தீங்கன்னா adoption of the Telangana Peace Declaration,
அண்ட் அவார்ட் வந்து ஜுபாலி கிருஷ்ணா ராவ், டூரிசம் மினிஸ்டர், awarded grand prize for contribution to world peace. கிரேட். அப்புறம் Earth Hour 20th anniversary marked by MOE FNCC and WWF India under the EIACP in Gwalior MP at Cynthia School and IITM. Focus வந்து Green Skill Development Trainees, Nature Conservator cum Ecotourism Guide. அடுத்து ஸ்போர்ட்ஸ், obituaries and important days. Formula 1 Japanese Grand Prix 2026. Suzuka. Winner யாருன்னா Andrea Kimi Antonelli. 19 Mercedes AMG. Won back-to-back in China and Japan. இவரு ஒரு ரெக்கார்ட் பண்ணிருக்காரு, ரைட்? ஆமா, youngest driver ever to lead F1 World Championship broke L. Hamilton's record. Runners-ups வந்து second Oscar Piastri, McLaren, 18 points and third Charles Leclerc, Ferrari, 15 points. வாவ். நோட்டபிள் obituaries பத்தி பார்க்கலாம். Chandrika Prasad Santokhi, 67, former president of Suriname, 2020-2025, first Surinamese pres to take oath in Sanskrit, awarded 2021 Pravasi Bharatiya Samman. And Dr. Vijay Pat Singhania, 87, former Raymond chairman, Padma Bhushan, 2006, sports, hot air balloon altitude record, 69,852 feet, author of book An Angel in the Cockpit. Finala, important days, April 1, Utkal Divas, Odisha Foundation Day, separate province formed in 1936. And March 30, UN INT Day of Zero Waste 2026, adopted DEC 2022, theme வந்த food waste. Excellent. இப்போ நாம தி ஆஸ்பிரன்ஸ் சேலஞ்ச் டெஸ்ட் யோர் மெமரி செக்ஷனுக்கு வந்துட்டோம். நாம 5 questions டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களால ஆன்சர் பண்ண முடியுதான்னு செக் பண்ணுங்க. Question 1. Under the RBI Payments Vision 2028, what is the name of the proposed system to centralize mandates and ensure bank account portability? இது ரொம்ப straightforward. இதோட ஆன்சர் PAS, அதாவது Payment Switching Service. Perfect. Question 2. How many projects were approved under the 4th tranche of the ECMS scheme and what is the projected investment? நீங்களே சொல்லிடுங்க. இதுல 29 projects approve பண்ணிருக்காங்க and investment வந்து Rs 7,104 crore for tranche 4, total வந்து 61,671 crore investment. Correct. இப்போ question 3. Which newly delivered GRSC warship built in 80 months is the 5th Project 17A stealth frigate? இது ரொம்ப recent news. Answer வந்து INS Dunagiri Yard 3023. Exactly. Question 4. Under the revised Solid Waste Management Rules 2026, what is the target percentage for refuse-derived fuel RDF substitution within 6 years? டார்கெட் வந்து 15%. அதாவது 5%ல இருந்து 15%க்கு ஏத்திருக்காங்க. And last question, question 5. The biobitumen technology developed by CSIR, CRRI and CSIR IP can replace what maximum percentage of conventional bitumen? மேக்ஸிமம் 30% ரிப்ளேஸ் பண்ண முடியும். இது ஒரு பெரிய கேம் சேஞ்சர். That's right. So, examsக்கு prepare பண்ற aspirants-க்கு சொல்ற tip என்னன்னா, இந்த மாதிரி நிறைய டேட்டா இருக்கும்போது just memorize பண்ணாம அந்த டேட்டாவோட கான்டெக்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க and revision பண்ணிட்டே இருங்க. இந்த மாதிரி செஷன்ஸ் ரெகுலரா கேளுங்க, டெலிகிராம் சேனல்ல நோட்ஸ் ஃபாலோ பண்ணுங்க, அதுவே போதும். டெஃபினெட்லி. அண்ட் நம்ம வைண்ட் அப் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம பார்த்த பயோபிட்டமின் மாதிரி டெக்னாலஜிஸ் எல்லாமே டிஜிட்டல் ட்வின் மூலமா ஃபியூச்சர்ல ரியல் டைமா மானிட்டர் பண்ணப்பட்டா எப்படி இருக்கும்? இமேஜின் பண்ணி பாருங்க நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எந்த அளவுக்கு ஸ்மார்ட்டா மாறும்னு. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான தாட் இது. எஸ். ஸோ மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. See you in the next deep dive.